ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இது சங்கீத் குமார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கும். அயர்லாண்டில் என்டர் ஆகிட்டு பின்னாடி இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ஈஸியாக இருக்குமா, இல்லை எப்படி அது பாஸ் பண்ணுறது, அப்படி நம்மக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களா, எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இமிக்ரேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, பர்ப்பஸ், நீங்கள் எவ்வளோ நாள் ஸ்டே பண்ண போகிறீங்க, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அயர்லாண்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அயர்லாண்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளைட் விட்டு எக்ஸிட் ஆனவுடனே ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரு ஆகிறது வந்து இமிக்ரேஷன் வந்து கவுண்டர்ஸ் இருக்கும். கவுண்டர்ஸ் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இயூனா யூரோப்பியன் யூனியன் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். நான் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்க்கு ஒரு கவுண்டர் இருக்கும். ஸோ நாமெல்லாம் வந்து நான் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் பாஸ்போர்ட் வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த லைனுக்கு போய் நாம் லைக் கொஞ்சம் லெந்தியாகவே இருக்கும். இப்போது அதே டைமுக்கு 2 ஃப்ளைட் வந்துச்சுன்னா கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். யூஸ்வலாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். 30 to 40 மினிட்ஸ். கொஞ்சம் க்ரௌடு இருந்தால் 1 hour ஆகும். பட் இமிக்ரேஷன் அங்கே கொஞ்சம் சின்ன இமிக்ரேஷன் தான். ஸோ நாம் லைனில் நின்று நம்ம சான்ஸ் வரும்போது வந்து நீங்கள் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வீடு விடும்போதே இமிக்ரேஷனுக்குன்னே ஒரு தனி ஃபைல் வச்சுக்கோங்க. லைக் சின்ன ஃபைல் தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜெராக்ஸ் காப்பி, லைக் உங்கள் ஆஃபர் லெட்டர், அப்புறம் லோன் சாங்ஷன், முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் வீசாக்கு எடுத்துகிட்டு போன டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு ஃபைலில் பேக்கில் வச்சுக்கோங்க, பேக் பேக்கில். ஏன்னா அது ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ட்ராலிலெலாம் வைக்காதீங்க. எப்போவுமே டாக்குமெண்ட்ஸ் வந்து ட்ராலியில் வைக்காதீங்க. நீங்கள் எந்த பேக் கேரி பண்ணுறீங்களோ, லைக் ட்ரான்சிட் அப்போது நீங்கள் இந்தியாவிலேருந்து கத்தார் வரீங்கன்னா, கத்தார்லேருந்து நீங்கள் அயர்லாண்டு வரும்போது ஒரே பேக் உங்கள்கிட்ட தான் இருக்கணும். அந்த பேக் எங்கேயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணிக்கோங்க. ஸோ நாம் ஃபஸ்ட்டு போன உடனே இமிக்ரேஷன் ஆஃபீஸர் எனக்கு எப்படி சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஸோ நான் ஐம் குட், ஐம் டூயிங் கிரேட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் கேட்பாங்க. பாஸ்போர்ட் ரெடியாக வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ நம்ம பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு கேப் எதுனா போட்டுட்டு இருந்தால் ரிமூவ் பண்ணோம். அப்புறம் நம்ம ஃபேஸை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம தம் பயோமெட்ரிக் வைக்க சொல்லுவாங்க, அது வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை கொஷின் கேட்பாங்க. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? பட் அவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் கேட்பாங்க ஃபார்மாலிட்டிக்கு. நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க? நீங்கள் அப்போ சொல்லணும், நான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்தேன். ஸோ சம்டைம்ஸ் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? அப்போ கேட்கும்போது வந்து நீங்கள் வந்து ஆஃபர் லெட்டர் தரணுமான்னு கேளுங்க. அவங்க கேட்பாங்க. இல்லைன்னா இட்ஸ் ஓகேன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆஃபர் லெட்டர் ரெடியாக வச்சுக்கோங்க. ஆஃபர் லெட்டர் தரணும். அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க சம்டைம்ஸ். நான் ஃப்ரெண்டோ இல்லை அக்காமடேஷன் புக் பண்ணியிருந்தா அதை காமிங்க. யூஸ்வலி கேட்க மாட்டாங்க. பட் கேட்டிருந்தா எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எஜுகேஷன் முடிச்சுட்டு இமீடியட்டாக கிளம்புவீங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்குற கொஷின்ஸ் இல்லை. இன்கேஸ் கேட்டால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தயங்காதீங்க. உங்களுக்கு லைக் நான் இவ்வளோ நாள் தங்க போகிறேன், எனக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக வந்தேன் அப்படின்னெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கொஞ்சம் ட்ரை டு சிரிச்சிட்டே சொல்லுங்கள். அவங்க இன்னொரு விஷயம், எப்போவுமே ஆஃபீஸர்ஸ் கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது. அவங்க எவ்வளோ ரூடாக இருந்தாலும் நீங்கள் காமாக இருக்கணும். ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைனில் நிற்கும்போது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute தான் ஆச்சு. எனக்கு லைக் அவர் கூப்பிட்டாரு, போய் பாஸ்போர்ட் கொடுத்தேன், தம் பிரிண்ட் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பட் எனக்கு முன்னாடி போன ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவருக்கு ஒருத்தருக்கு ஆல்மோஸ்ட் 25 மினிட்ஸ் ஆச்சு. நானே பர்சனலாக பார்த்தேன். நான் லைனில் நிற்கும்போது அவர் போனார். பட் அவருக்கு லைக் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகவே முடியல. அது என்ன இஷ்யூன்னே தெரியல. அவருக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க. அப்புறம் ரொம்ப ரூடாக இருந்தாங்க. டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்க, டேக் இட் பேக், அந்த மாதிரி கொஞ்சம் ரூடாக இருந்தாங்க. ஸோ ரூடாக இருப்பாங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் தேடும் போதும் அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஒரு ஆஃபீஸர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எப்போவுமே ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே சம்டைம்ஸ் போர்டிங் பாஸ் இதெல்லாம் இருக்கான்னு கூட கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் சர்ச் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஹவு லாங் டு யூ பிளான் டு ஸ்டடி இன் அயர்லாண்ட் கேட்டால் 1 year
1 1/2 இயரோ 2 இயர்ஸோ உங்கள் கோர்ஸ் என்ன இருக்கோ அது சொல்லுங்கள். ஆஃபர் லெட்டர் கேட்டாங்கன்னா தாங்க. நீங்கள் எதனா ஃபீ பே பண்ணியிருந்தா அதுக்கு தரலாம். வேர் வில் யூ ஸ்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி அக்காமடேஷன் புக் பண்ணியிருந்தா அது காமிங்க. அப்புறம் டியூ ஹேவ் எனி ரிட்டர்ன் டிக்கெட்டுன்னு கேட்டால் இது யூசுவலாக நம்மளுக்கே கேட்க மாட்டாங்க. இப்போது நம்ம எதனா டூரிஸ்ட் விசிட்டோ இல்லைனா ஃபேமிலி விசிட்டுக்கோ அந்த மாதிரி வந்தால் தான் கேட்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது கேட்க மாட்டாங்க யூசுவலாக. மோஸ்ட்லி இதுதான் காமன் கொஷின்ஸ் கேட்குறது. ஸோ நர்வஸ் படாதீங்க. லைக் ரொம்ப நர்வஸாக இருக்காதீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்தோடனே ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்வீட்டாகவே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் ரூடாக இருப்பாங்க. அது எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிறது தான். நம்ம இந்தியன் இமிக்ரேஷன்லேயே கொஞ்சம் ரூடாக இருப்பாங்க. ஸோ அங்கேயும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. மெயின் பாயிண்ட். இமிக்ரேஷன் நீங்கள் எந்த கண்ட்ரியில் பார்த்தாலும் ஃபோன் எடுத்து ஸ்னாப் அனுப்புறதோ ரெக்கார்ட் பண்ணுறதோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் யூஸ் பண்ணுறத பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ உங்களை வந்து திருப்பியும் செக்யூரிட்டி கிட்ட சொல்லி எதனா ப்ராப்ளம் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபோன் ஒன்லி யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் இமிக்ரேஷன் போர்டு பார்த்தா ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் ஜஸ்ட் சைலண்ட்டில் போட்டு பாக்கெட்டில் வச்சுடுங்க. ஸோ இமிக்ரேஷன் பாஸ் ஆகி வெளியே போனோடனே நெக்ஸ்ட் வந்து உங்கள் லக்கேஜ் இருக்கும். ஸோ லக்கேஜை கலெக்ட் பண்ணி நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் வெளியே வந்தோடனே உங்களுக்கு பஸ் பெட்டரா இல்லை கேப் பெட்டரா நீங்கள் டிசைட் பண்ணி போகலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இதுதான் காமன் கொஷின்ஸ். இது உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வராதிங்க. ஜஸ்ட் உங்கள் நாலேஜ்க்கு உங்களுக்கு தெரியணுமேன்னு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா வரும். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸோட உங்களுக்கு எதனா எதனா டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் என் இன்ஸ்டாகிராம்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், பிங் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இம்மீடியட்டாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். உங்களுக்கு காலும் கனெக்ட் பண்ணுன்னா நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஐ எம் ரெடி டு கனெக்ட் வித் யூ. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்னை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் ஒன்று போட்டுட்டு உங்களுக்கு நிஜமாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.